அரசாங்கத்துக்கு பெரிய வருவாயே மதுதான் அப்படின்றது. வருஷத்துக்கு 50,000 கோடி ரூபா, 60,000 கோடி ரூபா. அதில் வந்து உரிமை தொகை கொடுக்கறது, இலவசங்கள் கொடுக்கறதுன்னு மறுபடியும் அந்த காசு ரொட்டேஷன். அரசாங்கத்துக்கு பெரிய வருவாயே மதுதான் அப்படின்றது. வருஷத்துக்கு 50,000 கோடி ரூபா, 60,000 கோடி ரூபா. அதில் வந்து உரிமை தொகை கொடுக்கறது, இலவசங்கள் கொடுக்கறதுன்னு மறுபடியும் அந்த காசு ரொட்டேஷனாக இங்கே வர்றது. அப்போ மதுவில் புரள்றது மது ஆலைகளை நடத்தும் அரசியல்வாதிகள். இன்றைக்கி திமுகலையும் சரி, அதிமுகலையும் சரி, முன்னே அதிமுகவில் கூட இருந்தவங்களும் சரி, எல்லாருக்குமே மது ஆலைகள் இருக்குது. அப்போ இவங்க எப்படி மதுவை ஒழிக்கணும்னு நினைப்பாங்க? இவங்க எப்படி ஒரு தலைமுறையை பற்றி கவலைப்படுவாங்க? இவர்களை பெற்றதுனால ஃபேமிலி வந்து இருக்கிற சேமிப்பு இல்லை நகை இருந்தால் அடகு வச்சு வக்கீல் செலவு பண்ணி அவனை வெளியே கொண்டு வந்தால் அப்போவும் வந்து அவன் அந்த போதையில் அந்த மாதிரி பழகிட்டால் திருந்த மாட்டாங்க. திரும்பவும் அதை நோக்கி போகிறது ஃப்ரெண்ட்ஷிப். இதில் மெயின் விஷயம் என்னென்னா ஃப்ரெண்ட்ஷிப். இந்த மாதிரி சம்மந்தமான ஆட்களே நட்பாக இருப்பாங்க. எப்படி படிக்கிறவன் கூட இருப்பானா இந்த மாதிரி சமூகமாக கிட்டத்தட்ட அந்த மாதிரி தானே. இது கஞ்சா மது 2 கழகங்களுக்குமே சம்மந்தம் இருக்குது. இந்த கஞ்சாக்கும் மதுக்கும் தமிழகத்தை இந்த அளவுக்கு சீரழிகிறதுக்கு 2 கழக ஆட்சிகளுக்குமே பிரிச்சுலாம் பார்க்க முடியாது. 2 பேருக்குமே அதில் இருக்குது. 2 ஆட்சியில் இருந்தவங்களும் அந்த மதுபான ஆலைகள் நடத்துகிறாங்க, எல்லாம் பண்ணுறாங்க. 2 பேருமே இளைய தலைமுறை பற்றியோ மக்களை பற்றி கவலைப்படல. எத்தனை பாரில் நீங்கள் சோதனை போட்டிருக்கீங்க? சும்மா அப்படியே போய் அவனா பஞ்சு முட்டை தின்றுருப்பான். அவனை போய் பார்த்துட்டு அந்த இதை எடுத்து அப்படியே ஊற்றி அப்பா நல்லா எடுப்பா அப்படின்ட்டு ரோஸ் கலர் ஊற்றி இது பண்ணி பஞ்சு மிட்டாய் யாருமே சாப்பிடக்கூடாது பண்ணீங்களா? எவ்வளோ சீன் போட்டிங்க. இதை ஹெச்ஓபிஎஃப் சொல்லும் போது என்ன சொல்கிறாரு, அவனுக்கு வந்து நெஞ்சில் அடைப்பு இருந்தது. ஆமாம், அப்படி தான் அப்படின்னு ஒரு இதை பத்திரிகைகள் அப்படி தான் வந்திருக்கு. பத்திரிகைன்னா போலீஸ் கொடுக்குற ரிப்போர்ட் தானே போடுவாங்க. நெஞ்சில் ஒரு அடைப்பு இருந்துன்றாங்க. நெஞ்சில் ஒரு அடைப்பு இருந்ததுன்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வந்து அதுக்கெல்லாம் பிறகு தான் என்ன பிரச்சனைன்னு தெரியும். அதனால் இவர் இன்ஸ்பெக்டரை சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. மேஜிஸ்ட்ரேட் என்கொயரி நடக்கும். இந்த மாதிரி எது இருந்தாலும் மேஜிஸ்ட்ரேட் என்கொயரி நடக்கும். இதுக்கெல்லாம் வந்து இதுக்கப்புறம் வந்து என்ன நடக்கும், சாட்சிகள் மற்ற விஷயங்கள் எல்லாம் வச்சு பண்ணுவாங்க. லாக்அப் டெத்துலலாம் இதுதான் பெரும்பாலும் நடக்கிறது. நம்மளுடைய பார்வையும் எப்படி ஆகிடுச்சுன்னா ரவுடி தானே செத்து போட்டுமே. ரெட்ரோலுக்ஸ் நெஞ்சங்களுக்கு வணக்கம். நான் உங்கள் கார்த்திக். இன்றைய பொலிட்டிக்கல் பல்ஸ் நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருப்பவர் சவுக் இணையத்தின் ஆசிரியர் மற்றும் மூத்த பத்திரிகையாளர் திரு அப்துல் முத்தலீஃப் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். தமிழகத்தில் தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா இந்த போதை கலாச்சாரம் அப்படின்றது அதிகரிச்சிருக்கு அப்படின்றத நம்ம சொல்லலாம். இந்த தேர்தலுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா ஜாஃபர் சாதிக் அப்படின்ற ஒரு முக்கியமான நபர் பிடிபட்டார். ஏன்னா பல கிலோ கணக்கில் வந்து இந்த மாதிரியான போதைப் பொருட்கள் புது போதைப் பொருட்கள்லாம் வந்து அறிமுகப்படுத்தினார் அப்படின்னு சொல்லி அவர் மேலே நிறைய குற்றச்சாட்டுகள். திமுகவுக்கும் இதில் நிறைய வந்து பங்கு இருக்குன்ற மாதிரியான விஷயங்கள்லாம் நம்ம பார்த்துக்கிட்டு இருந்தோம். தேர்தல் முடிஞ்சிருச்சு. இப்போ மீண்டும் அதே மாதிரியான ஒரு சம்பவங்கள் அதிகரிச்சிருக்குன்னு சொல்லலாம். குறிப்பிடத்தக்க சொல்லணும்னா கஞ்சா பழக்கம்ன்றது இப்போ ரொம்ப பரவலாக இளைஞர்கள்ட்ட மாணவர்கள்ட்ட ரொம்ப அதிகமாக இருக்குன்றதை பார்க்கலாம். அதற்கு முக்கிய காரணம் என்னென்னா இந்த மாதிரியான விஷயங்கள் அவங்க எடுத்துக்கிற அந்த போதை பழக்கங்களால் பாதிக்கப்படுவது பொதுமக்களாக தான் இருக்குதுன்னு சொல்லலாம். குறிப்பாக சொல்லணும்னா உங்களுடைய எக்ஸ் தளத்தில் நீங்கள் போட்டிருந்த ஒரு ட்வீட் கூட அதில் ஒரு முக்கியமானது. ஒரு நடத்துனரை வந்து அவங்க எல்லோரும் சேர்ந்து அடிக்கிறது. கும்பகோணமில் நடந்த ஒரு சம்பவம். ஒரு நடத்துனரை ஒரு 7-8 இளைஞர்கள் போட்டு அடிக்கிற சம்பவம் தான் பெரிய வைரலாக மாறி இருக்குன்னு சொல்லலாம். குறிப்பாக சொல்லணும்னா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கூட அதை வந்து கண்டனம் தெரிவிச்சிருக்காரு. அண்ணாமலை அவர்கள் கண்டனம் தெரிவிச்சிருக்காரு. இது கும்பகோணத்தில் நடந்த ஒரு விஷயம். இன்னொரு பக்கம் நகரத்தில் கண்ணகி நகரில் வந்து பார்த்திங்கன்னா 2 போலீஸ்காரங்களை வந்து இளைஞர்கள் வந்து கல்லை தூக்கி அடித்து விரட்டுற மாதிரியான ஒரு சம்பவம். அதற்கும் காரணம் அதே போதைப் பொருள், அதே கஞ்சா அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் பேசப்படுது. இந்த போதைப் பொருள் இது எப்படி இன்னும் உருமாறி இருக்குது, தமிழகத்தில் எவ்வளோ அதிவேகமாக பரவி இருக்குன்னு சொல்லி, ஏன்னா நகரத்துலேருந்து இப்போது கிராமங்களுக்கும் சென்றுடுச்சான்ற ஒரு பெரிய கேள்வி எழுந்திருக்கு. உங்களுடைய பார்வையில் எப்படி சார் இருக்குது? பொதுவாக ஒரு மனிதன் வந்து நிதானம் இழக்கிறான். அவனுக்கு வந்து பேலன்ஸ் மைண்டு. இப்போது 2 நாளைக்கு முன்னாடி கூட பார்த்தா பாட்டியை கொன்னுட்டு பேரன் தற்கொலை. ஆமாம். இன்னொரு இடத்துல பார்த்தா குடிச்சிட்டு வந்து டெய்லி பொண்டாட்டி அடிக்கிறது. இதை மகன் பார்த்துக்கிட்டே இருக்கான், சின்ன பையன். ஒரு கட்டத்தில் அறிவாளர் எடுத்து வெட்டி அப்பாவையே கொண்டுடுறான். ஜுனைல் சின்ன பையன், 18 வயசு கீழே இருக்கிற பையன். அம்மாவை தாக்குறத அவனால் சகிச்சிக்க முடியல. ஏன் இந்த மாதிரி? அப்போனா நீங்கள் அவருக்கு வந்து மது போதை ஏறினோன்னே அவருடைய வாழ்க்கை இயலாமை, அவருடைய எல்லா அந்த இது பேலன்ஸ் மைண்ட்லாம் போய் அவருடைய கோபம்லாம் தனக்குன்னு வீட்டில் ஒரு ஜந்து அப்படி தான் பார்ப்பாங்க. அந்த ஜந்து நம்ம என்ன பண்ணாலும் இப்போ வீட்டில் இப்போ நம்ம போகும்போது ரோட்டில் நாயை கல் எடுத்து அடிக்கிறோம்ல, ஏன்னா நம்ம திருப்பி அடிக்காதுன்னு.
அந்த மாதிரி மனைவின்றவன் நம்மள்ட்ட மாட்டிக்கிட்டான்னு போட்டு அடிச்சுக்கிட்டே இருக்கிறது. அந்த குழந்தை பார்த்து பார்த்து வளரும். அது தலையெடுக்கிற நேரம் ஓரளவு உடல் பலம் இருக்குது ஒரு 13-14 வயசில் அப்படின்னா அந்த கோபத்தை அப்பாட்ட காமிக்கிறது. சினிமாவில் கூட இதெல்லாம் காமிச்சிருக்காங்க. வாழ்க்கையில் நிஜ வாழ்க்கையில் நேற்று நடந்திருக்கு. இன்றைக்கி அந்த பையன் உள்ளே போகிறான், 18 வயசில் வெளியில் வருவான்னு வச்சுக்கோங்க. அவன் வாழ்க்கை இது. தாய்க்கு ஒரு தந்தை இல்லை, கணவன் போயிட்டான். இந்த மாதிரி இதுக்கு அடிப்படை காரணம் என்ன? மது. மாமியாரை கொன்னது, மனைவியை கொன்னது, குழந்தைகளை கொன்னது, இது எல்லா விஷயத்துக்கும் திருப்பி திருப்பி பார்த்தா மது போதை. ரெண்டாவது, ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு மேலே முடங்கி போகிறது, சம்பாதிக்க முடியாமல், உடல் வலு இல்லாமல், மதுக்காக காசு வேணும். இது மாதிரி பல வகையில் ஒரு குடும்பமே சீரழிஞ்சு போகிறது. இன்னொன்று, ஒரு ஆய்வு என்ன சொல்லுது, பெற்றோர் மது அருந்துறாங்க இல்லை போதை பழக்கத்தில் இருக்காங்கன்னா அவங்களுடைய பிள்ளைகள் 90% மேலே அவர்களும் போதை பழக்கத்திற்கு ஆளாகிறதுக்கு காரணம் இருக்குன்னு. இது நம்ம சாதாரணமாக ஒரு குடும்பத்தில்னு சொல்லலாம். ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா சினிமா எடுத்துக்கிட்டிங்கன்னா சினிமாவுடைய தாக்கமும் இளைஞர்கள் மத்தியில், குழந்தைகள் மத்தியில், பள்ளி மாணவர்கள் மத்தியில் அதிகமாக இந்த பழக்கத்துக்கு, போதை பழக்கத்துக்கு காரணமாக அமையுது. எப்படின்னா, நீங்கள் ஒரு காலத்தில் லவ் ஃபெயிலியரு, வில்லன் இவங்க மட்டும்தான் மது அருந்துற மாதிரி காமிப்பாங்க. பிராந்தி விஸ்கி இருக்கவே இருக்காது. பார்த்துருக்கீங்களா? கல் குடிப்பாங்க. ஆனால் ஒரு காலகட்டத்துக்கு மேலே ஹீரோ சிகரெட்லாம் சாதாரணமாக பிடிப்பார். ஹீரோவை பார்த்து சிகரெட்டு பிடிக்க ஆரம்பித்தவங்க இன்றைக்கி ஆஞ்சியோகிராம் பண்ணுற அளவுக்கு இன்றைக்கி சிகரெட்டை விட முடியாமல் பாதிக்கப்பட்டவங்களும் பார்க்கணும். ரஜினி, கமல், சிவாஜி, அந்த காலத்தில் சிவாஜி கணேசன் இவங்களெல்லாம் பார்த்து சிகரெட்டு பிடிக்க ஆரம்பித்தவங்க முன்னணி நடிகர்கள், செயின் ஸ்மோக்கராக. ஒரு கட்டத்துக்கு மேலே இந்த மதுன்றது பிராந்தி விஸ்கி நம்மக்கிட்ட பழக்கப்படாது. 80கள் வரைக்கும் நம்மக்கிட்டலாம் அதெல்லாம் கிடையாது. ஏன் உயர் ரக இது மட்டும் இருக்கும், பர்மிட் வச்சு குடிப்பான். சாராய கடை மட்டும் இருக்கும், கல் கடை, சாராய கடை. அது கூட மது விலக்கு கொண்டு வந்தப்போ இல்லை, 80களுக்கு மேலே திறக்கப்பட்டது. அதில் பார்த்திங்கன்னா இந்த மதுவை அரசே தயாரித்து விற்க ஆரம்பித்தது. விற்க ஆரம்பித்தோன்னா டார்கெட் ஃபிக்ஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. அரசாங்கத்துக்கு பெரிய வருவாயே மது தான் அப்படின்றது. வருஷத்துக்கு 50,000 கோடி ரூபா, 60,000 கோடி ரூபா. அதில் உரிமை தொகை கொடுக்கறது, இலவசங்கள் கொடுக்கறதுன்னு மறுபடியும் அந்த காசு ரொட்டேஷன். அரசாங்கத்துக்கு பெரிய வருவாயே மது தான் அப்படின்றது. வருஷத்துக்கு 50,000 கோடி ரூபா, 60,000 கோடி ரூபா. அதில் உரிமை தொகை கொடுக்கறது, இலவசங்கள் கொடுக்கறதுன்னு மறுபடியும் அந்த காசு ரொட்டேஷன் ஆகி இங்கே வர்றது. அப்போ மதுவில் புரள்றது மது ஆலைகளை நடத்தும் அரசியல்வாதிகள். இன்றைக்கி திமுகலையும் சரி, அதிமுகலையும் சரி, முன்னே அதிமுகவில் கூட இருந்தவங்களும் சரி, எல்லாருக்குமே மது ஆலைகள் இருக்குது. அப்போ இவங்க எப்படி மதுவை ஒழிக்கணும்னு நினைப்பாங்க? இவங்க எப்படி ஒரு தலைமுறையை பற்றி கவலைப்படுவாங்க? காலேஜ் போகிறவங்களாம் சாதாரணமாக குடிக்கிற மாதிரி காட்சிகள் வைக்கிறது, காதலை பற்றி பேசுகிறான், ஜாலியாக ஃப்ரெண்ட்ஸுங்க சந்திக்கிறான், நம்ம என்னெல்லாம் டீ குடிப்பான், டீ கடையை காமிப்பாங்க. இப்போ பாரை காமிக்கிறான். பாரை காமிச்சு அவன் குடிக்கிறது, தகராறு பண்ணுறதெல்லாம் பார்க்குற ஒரு இளைஞன், அந்த ஹீரோவை பெருசாக நினைக்கிற இளைஞன், அவன் ஏன் தண்ணி அடிக்க மாட்டான்? அவனுக்கு அந்த எண்ணம் வரும்ல தானா? தண்ணி அடித்தா நான் ஹீரோ அடிக்கிறாரு, என் தலைவன் அடித்தான், அடிச்சுட்டு தகராறு வலிக்கிறான், நம்மளும் அந்த மாதிரி பண்ணால் என்ன தப்பு அப்படின்றது. இன்னொன்று, வேலை வாய்ப்பு குறைஞ்சிக்கிட்டே வருது. அப்போ வேலை வாய்ப்பு இல்லாதவங்க இந்த மாதிரி விஷயங்களில் ஆகும்போது இது ஒன்று. பணம், இந்த போதைக்கு அடிமையாட்டி என்ன பண்ணுவீங்க? பணம் தேவைப்படும். பணத்துக்காக நீங்கள் எது வேணால் பண்ண ஆரம்பிப்பீங்க. இதுதான் வன்முறையே கொண்டு போய் சேர்க்குது. போதை பழக்கத்துக்கான காசு இல்லாதவங்க தான் அதிகமாக செயின் பறிப்பு, திருடுறது, இந்த மாதிரி. அப்புறம் மாட்டிக்குவாங்க. மாட்டிக்கிட்ட பிறகு வழக்கு செலவுக்கு, வழக்குக்காக வக்கீல் ஃபீஸு, அது இதுன்னு அதுக்கும் கொடுக்கணும். போலீஸும் அவங்கள துரத்திக்கிட்டே இருக்கும். நீ விட்டுட்டா, நீ திருந்திட்டேன் அப்படின்னா விட மாட்டாங்க. அவங்களுக்கு எதாவது மாமூல் கொடுக்கணும். அப்புறம் இவனுக்கு போதை பழக்கத்துக்கு அடிமையாக இருப்பான், இவனுக்கு காசு தேவைப்படும். அதுக்கு எல்லாத்துக்கும் பணம் பெரிய அளவில் தேவைன்னு என்ன பண்ணுவான்? மறுபடியும் திருடுவான். அப்போது இன்னொன்று, மது, இந்த மாதிரி விஷயங்கள், மதுவோ கஞ்சாவோ என்ன ஆகும்னா உங்களுடைய பேலன்ஸ் மைண்டை காலி பண்ணும். நீங்கள் சாதாரண மனநிலை இருக்கும் போது ஒருத்தர் கூட ஒரு சின்ன தகராறு இருந்தால் கூட தவிர்த்துட்டு போக பார்ப்பீங்க. ஏன்னா உங்களுக்கு பல இது இருக்கும், என்கேஜ்மெண்ட்ஸ் இருக்கும், பல பிரச்சனைகள் இருக்கும். வீட்டு பிரச்சனை, வேலை, வீட்டில் ஒய்ஃபு, அது குழந்தை படிப்பு, அதுன்னு தவிர்த்துட்டு போயிடுவீங்க. மதுவோ கஞ்சாவோ உங்களுக்குள்ளே ஏறி இருந்தால் அந்த இடத்துல உங்கள்ட்ட அந்த பேலன்ஸ் பாயிண்ட் போயிடும். அவனை அடிக்கணும், தகராறு வலிக்கணும். அதுதான் சினிமாவில் காமிக்கிறாங்களா, பாட்டில் எடுத்து மண்டையில் உடைக்கிறது, இரும்பு ராடு எடுத்து அடிக்கிறது. இந்த மாதிரி தகராறு பண்ணும்போது என்ன ஆகும்? அவனுக்கு காயப்படுவான், நீங்கள் ஜெயிலுக்கு போவீங்க, உங்கள் வீட்டில் கஷ்டப்படுவாங்க. ஜாமீன் எடுக்கிறதுக்கு ஒரு வக்கீலுக்கு சாதாரண செலவே 20,000 30,000 ஆகணும். அப்புறம் கேஸு, அது இது. அடி வாங்கினவன் உங்கள் மேலே கடுப்பாக இருப்பான்.
அதுலேயே பெரிய ரவுடி டீம் ஏதாவது தான் ஆகும், ரிவெஞ்ச் கன்ஃபார்ம். ரிவெஞ்சு காட்டுவோம். அப்போ ஒரு போதைன்றது எந்த அளவுக்கு கொண்டு வந்து விடுதுன்னு. ஆனால் இதை பற்றி எதையுமே கவலைப்படாமல் சினிமாவில் காட்சிகள் எப்படி அமைக்கிறாங்க, இவர் அடிப்பார் மண்டே வச்சு வீட்டுக்கு வந்துடுவார், ஒன்றுமே இருக்காது. இவர் வாட்டில் கொல்லுவார், இவர் வாட்டில் வந்துடுவார். ஹீரோ பார்த்தா 10 கொலை பண்ணுவார், சாதாரணமாக இருப்பார். நடைமுறை வாழ்க்கை கிடையாது. அப்போ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் மாறி மாறி வந்து இன்றைக்கி ஒரு தலைமுறையே சுத்தமாக இதாகி அதில் இப்போ லேட்டஸ்ட்டாக எப்படி போயிருக்குன்னா பப்பு கலாச்சாரம் ப்ளஸ்ஸு மெத்தமெட்டைன். இங்கேருந்து நம்மளே ஏற்றுமதி பண்ணுறோம், நம்ம வந்து தமிழர் பெருமையை நிலைநாட்டுறோம், டெல்லி தீகார் ஜெயிலில் இருக்கிறோம். அந்த அளவுக்கு இன்றைக்கி போயிடுச்சு. அப்போது இந்த மாதிரி கஞ்சா மெத்தமெட்டைன் இல்லை, இது வந்து யாரையுமே தெரியாதுன்ற அளவுக்கு மாறிடுச்சா சார்? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நடத்துனரை அடிக்கிறத நம்ம பார்க்குறோம், போலீஸ்காரங்கன்னு தெரிஞ்சே கல் எடுத்து அடிக்கிறாங்க. ஏன்னா ஒரு நடத்துனர் அடித்தா கூட அங்கேருந்து எஸ்கேப் ஆகிடுவாங்க அப்படின்ற மாதிரி நம்ம நினச்சா கூட ஒரு காவல்துறை அதிகாரி அடிக்கும்போது பல பிரச்சனைகள் வரும், அவங்க மைண்டில் வரும். பொதுவாகவே நம்ம வந்து அவங்க கூட ஒரு பிரச்சனை வச்சுக்க கூடாதுன்னா பொதுமக்கள் நினைப்பாங்க. ஆனால் இவங்க வந்து ஒரு கல்லை தூக்கி அடிக்கிறாங்கன்னா அவங்களுக்கு எந்த சிந்தனையுமே இப்போ இல்லைன்னு எடுத்துக்கலாம். நீங்கள் கஞ்சா போதை மது போதை ரெண்டுமே, மதுவை விட கஞ்சா ரொம்ப மோசம். இப்போ கஞ்சாவை தாண்டி மாத்திரைகள் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இது மூணுமே நீங்கள் கஞ்சாவும் சரி இந்த மாத்திரை யூஸ் பண்ணுறவங்களுக்கு எந்த வித குற்ற உணர்ச்சியும் இருக்காது. அவங்க மைண்டு ஃபுல்லாக இருக்கும், மூளை ஃபுல்லாக ஒரு கொந்தளிப்பில் இருக்கும், எதையாவது பண்ணணும் எதாவது பண்ணணும்னு. எந்த நினைப்பில் அவன் அடிக்கிறானோ அந்த நினைப்பில் இருப்பான். அடி எவ்வளோ வாங்கினாலும் அடி தாங்குவான், திருப்பியும் அவனுக்கு அடிக்கிறதுக்கான இதுவும் முடியும். இந்த வலி எல்லாமே போதை இறங்கினா பிறகு தான் தெரியும். அப்போது இந்த மாதிரி இருக்கிறவன் நீங்கள் தான், நான் தான் சொல்கிறேன்னே, இப்போ சினிமாவில் ஒரு போலீஸ் அடிச்சிட்டா இவர் ஹீரோ கம்னு போய்கிட்டு இருப்பார். நிஜ வாழ்க்கையிலையும் அப்படி நினச்சிக்கிறது. சினிமாவில் ஒரு பஸ்ஸு டிரைவரையோ இல்லை ஹோட்டல் ஊழியரையோ எங்கேயா போட்டு அடித்தா ஒன்றும் கேஸ் இல்லாத மாதிரி தானே காமிப்பாங்க. ஆமாம், மண்டையை உடச்சிட்டு போனால் கூட அது கிடையாது, திருநாட்டு சோன் வரைக்கும் போடலாம். அப்போது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஒன்றும் இல்லை. நம்ம கோபத்தை எப்படி இப்போ அந்த அந்த அடிக்கிறதெல்லாம் பார்க்குறீங்களா, அந்த பஸ் கண்டக்டரை பஸ் டிரைவரை அவர் அந்த படிக்கட்டில் நிற்கிறாரு, பின்னாடி இருந்து எட்டி உதைக்கிறார், அப்புறம் காலாலே எட்டி உதைச்சி இந்த மாதிரி அடிக்கிறது, காலாலேயே தலையில் போட்டு மிதிக்கிறது, 10 பேர் சேர்ந்து மிதித்தா ஆள் செத்து போயிடுவாங்க. இந்த தலை வந்து கிரவுண்டு கூட ஒரு அரை அடி இருக்கும்போது தலையில் ஓங்கி மிதிச்சா மண்டை உடஞ்சிரும், இல்லை பிளட் கிளாட் ஆகி செத்து போயிடுவாங்க. அப்போ இந்த மாதிரி பண்ணுறது எல்லாமே ஒரு சாகசமாக நினைக்கிறது. 5 பேர் சேர்ந்துட்டா அடிக்கணும். இப்போ நீங்கள் தர்மடி அடிக்கிறோம் பார்த்துருக்கீங்களா? தர்மடி அடிக்கும் போது ஒருத்தன் பேசிகிட்டே இருப்பான், ஒருத்தன் பார்ப்பான் கரெக்டாக எப்படி மூஞ்சில் குத்தலான்னு கரெக்டாக குத்துவோம், ட்ரை பண்ணி பார்ப்பாங்க குத்துனா கரெக்டாக குத்துதா அப்படின்னு. இந்த மாதிரி தான் கும்பலில் அடிக்கும் போது எப்படி அடிக்கணும்னு தெரியாமல் மிதிப்பாங்க. அது உயிர் நாடியில் படுறதோ கழுத்துலலாம் மிதிச்சா இதெல்லாம் மிதிச்சு உடஞ்சிச்சுன்னா முடிஞ்சது கதை, இல்லை இந்த எலும்பு உடஞ்சிதுன்னா முடிஞ்சது. தலை போய் அடித்து தலையில் போட்டு முகத்தில் மிதிக்கிறதுலாம் வந்து பயங்கர கொடூரமான விஷயம். இது ஏன் இவங்க அப்படி பண்ணுறாங்கன்னா கும்பல் வன்முறை. கும்பல் வன்முறைக்கு அடிப்படை காரணமே இந்த மாதிரி மது போதை கஞ்சா போதையில் இருக்கும்போது என்ன செய்கிறோன்னு தெரியாது, ஒரு சாகச மனநிலை. அடிச்சிட்டோன்னா பிடிச்சிட்டோம், நண்பருக்கு பிரச்சனையா, நாங்கள் 5 பேர் சேர்ந்து அடித்தோம், எல்லாம் முடிஞ்சு அரெஸ்ட் ஆகி பாத்ரூமில் வலிக்கு விழும் போதோ இல்லாட்டி ஜெயிலில் போகும்போதோ வீட்டில் குடும்பத்தினர் கஷ்டப்படுவாங்கல்ல, அப்போ தான் தெரியும். இவர்களை பெற்றதுனால ஃபேமிலி வந்து இருக்கிற சேமிப்பு இல்லை நகை இருந்தால் அடகு வச்சு வக்கீல் செலவு பண்ணி அவனை வெளியே கொண்டு வந்தால் அப்போவும் வந்து அவன் அந்த போதையில் அந்த மாதிரி பழகிட்டான், திருந்த மாட்டாங்க. திரும்பவும் அதை நோக்கி போகிறது ஃப்ரெண்ட்ஷிப். இதில் மெயின் விஷயம் என்னென்னா ஃப்ரெண்ட்ஷிப். இந்த மாதிரி சம்மந்தமான ஆட்களே நட்பாக இருப்பாங்க. எப்படி படிக்கிறவங்க கூட இருப்பானா இந்த மாதிரி சமூகமும் கிட்டத்தட்ட அந்த மாதிரி தானே ஒரு அடுக்குகள் தானே வச்சுருக்குது. அப்போ அந்த கீழ்நிலை அடுக்கில் இருக்கிறவங்க கிட்டத்தட்ட அந்த மாதிரி ஒரு சமூகத்தில் வளரும் பொழுது அவர்களை அறியாமல் அதில் அழுத்தப்படுகிறார்கள். அதே மாதிரி நல்ல பணம் இருக்குது கொலிக்குதுன்னா பப்பு போகிறது. இப்போ மிடில் கிளாஸும் அந்த பப்பு போகிறது வந்துட்டாங்க. கிராமத்தில் இருந்தோ இங்கேருந்தோ வந்து கொஞ்சம் நல்லா சம்பாதிக்க ஆரம்பித்தோன்னா ரெஃப்ரெஷ்மெண்ட் அப்படி இப்படின்னு பப்புக்கு போகிறாங்க. கண் எதிரில் பார்க்குறோம், வயசு பொண்ணுங்க வெளியூர்லேருந்து வந்து இங்கே தங்கி வேலை செய்துங்க போல், அவங்களுக்கு கண்காணிக்க ஆள் இல்லைன்றப்போ 2 பேர் 3 பேர் டெய்லி பார்க்குறேன் நான், போதையில் தள்ளாடிக்கிட்டு சாதாரண ஆட்டோவில் தான் வந்திருக்காங்க. அப்போ அவங்களுடைய வாழ்க்கை என்ன அப்படின்றது. பப்பு கலாச்சாரன்றது சமீப ஆண்டுகளில் அதிகமாகிடுச்சு. இது மாதிரி பப்புகளில் தான் இந்த போதை சரி இது இப்போ அப்படின்னு நம்ம சொல்லிட முடியுமா? இப்போ மட்டும்தான் அப்படின்றது இல்லை இல்லையா? பப்பு கலாச்சாரம் லைட்டாக வர ஆரம்பித்து 2000களில் 2010களில் அப்படி வர ஆரம்பிச்சது. அப்படியே அதிகரித்து இன்றைக்கி அரசியல்வாதிகள் பெரிய பெரிய பணக்காரங்களுக்கு பெரிய லாபம் தர விஷயமா நீங்கள் செக்மெண்ட் எடுத்துக்கங்க. இங்கே இருக்கிற சென்னையில் இருக்கிற பார்கள் பார்த்தீங்கன்னா எல்லாமே இந்த 2-3 வருஷத்தில் அதிகமாக பார்கள். இதில் வந்து போலீஸ் அதிகாரிகள்லேருந்து பலருக்கும் பப்பு அப்படின்றது மேல்தட்டு மக்களுக்கானதா?
மேல்தட்டு மக்கள் உள்ள மேல்தட்டு மக்களுக்காக ஒரு காலத்தில் இருந்தது. அது இது வகையான மேல்நாட்டு கலாச்சாரம். அது பாரு இதெல்லாம் ஒரு டேபிள் வச்சு குடிக்கிறது, ஜோடியோடு உள்ளே போகிறது, மியூசிக்கு டிஜே போட்டு ஆடுறது, இது வந்து இது மாதிரி ஆடுறதுனால எனக்கு ஃப்ரீயாக ஆகாது. உளவியல் நிபுணர்கள் வந்து எல்லாமே என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் போய் இந்த மாதிரிலாம் ஆட்டம் போட்டிங்கன்னா டயர்டாகி மறுநாள் வேலைக்கு தான் போக மாட்டீங்க, ரெஃப்ரெஷ் ஆக மாட்டீங்க. அதுலேயும் மதுவோ இல்லை போதை மருந்தோ எடுத்திங்கன்னா உங்கள் நரம்புகளை எல்லாத்தையுமே ஒரு உச்ச சாய் கொண்டு போய் இது பண்ணால் என்ன ஆகுனா ஃபிட்ஸு வந்து அடங்குற மாதிரி தான். மறுநாள் நீங்கள் ஹேங் ஓவரில் இருப்பீங்க, உங்கள் வேலையில் ஈடுபட முடியாது, வெறுப்பு மனநிலையில் இருப்பீங்க. ரெண்டாவது இந்த மாதிரி போதைக்கு அடிமையானீங்கன்னா உடல் நலம் கெடும், கிட்னி பாதிக்கும், மூளை செயல்திறன் குறையும், சண்டை வரும், எல்லாமே கெடுதல். இது ஏன் நோக்கி போகிறீங்க? அப்போது கஞ்சா அடிக்கிறதும் சரி, இந்த மாத்திரை பயன்படுத்துகிறதும் சரி, உங்களை சுத்தமாக முடக்கி போட்டுரும். இல்லை, இந்த 3 வருட ஆட்சியை வந்து குறிப்பிட்டு எடப்பாடி அவர்கள் சொல்லும்போது அது ஒரு அரசியல் நமக்கு தெரியும் போது, அண்ணாமலை அவர்களுக்கும் அது அரசியல் தான் அப்படின்னும் போது, நீங்கள் ஒரு பத்திரிகையாளராக இது இந்த 3 வருஷத்தில் தான் அதிகரிச்சிருக்குன்னு நீங்கள் அப்படி சொல்ல முடியுமா? இது கஞ்சா மது 2 கழகங்களுக்குமே சம்மந்தம் இருக்குது. இந்த கஞ்சாக்கும் மதுக்கும் தமிழகத்தை இந்த அளவுக்கு சீரழிகிறதுக்கு 2 கழக ஆட்சிகளுக்குமே பிரிச்சுலாம் பார்க்க முடியாது. 2 பேருக்குமே அதில் இருக்குது. 2 ஆட்சியில் இருந்தவங்களும் அந்த மதுபான ஆலைகள் நடத்துகிறாங்க, எல்லாம் பண்ணுறாங்க. 2 பேருமே இளைய தலைமுறை பற்றியோ மக்களை பற்றியோ கவலைப்படல. டாஸ்மார்க் மது வருமானம் எப்படி வரணும், இந்த கஞ்சா இந்த இதில் வந்து தடுக்காமல் எனக்கு என்னென்னு விடுறது. அதில் இந்த 3 வருஷம் மிக அதிக அளவில் இப்போ இங்கே ஒரு என்ஐபின்னு ஒன்று இருக்குது, கள்ளச்சாராயத்தில் 22 பேர் செத்தாங்க. எந்த அதிகாரி மேலே நடவடிக்கை எடுக்கலை. அப்போ அவங்க டியூட்டிக்கு எப்படி செய்யணும்னு பயம் வருமா? அதுக்கு பிறகு ஜாஃபர் சாதிக்கு 2 வருஷமாக இங்கே உட்காந்துக்கிட்டு சூடோபிட்ரினை இங்கேருந்து ஆலையை வச்சுக்கிட்டு இது பண்ணி தயார் பண்ணி போய் அது வெளிநாட்டிலேருந்து அமெரிக்காவுடைய உலக ஸ்தாபனம் சொல்லி டெல்லியில் பிடிச்சி இது வர்ற அளவுக்கு அவன் வந்து அவ்வளோ பெரிய ஆளாக இருக்கிறான். அரசாங்கத்தில் கட்சியில் பதவி வாங்குகிறான், அரசாங்கத்தில் செல்வாக்காக இருக்கிறான், அவன் வந்து சினிமா எடுக்கிறான், ஒரு பெரிய தொழிலதிபராக இருக்கிறான். ஆனால் அவன் வந்து போதை மருந்து அவன் கொடுத்துற கன்ஃபெஷனில் சினிமா இண்டஸ்ட்ரி, ஐடி இண்டஸ்ட்ரி, மாணவர்கள் மத்தியில் நான் வந்து கொண்டு போனேன், இப்படிலாம் நான் கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்கிறான். அந்த பணத்தை இங்கே முதலீடு பண்ணுறான். இது எதுவுமே தெரியாமல் ஒரு அரசு எப்படி இருக்க முடியும்? எப்படி இருக்க முடியும்? அவன் வந்து யார்? அவன் கேட்டமைன் கடத்தி 2018 மாட்டினவன். இவன் இந்த கட்சியில் பொறுப்பு வாங்குறான்னு உடனே ரிப்போர்ட் போட்டுருவாங்க, உடனே அவனை கண்காணிப்பாங்க. அவன் மூலியமாக எத்தனை ஹோட்டலுக்கு சப்ளை ஆகுது, இன்னும் பெருங்குடியில் வச்சு ஒரு குடவுன் நடத்தியிருக்கான், திருச்சியில் நடத்தியிருக்கான். இதெல்லாம் வந்து வெளியில் மாமூல் தான் வாங்கி போனாங்கன்றாங்க, சாதாரண ஏதோ இந்த குடவுன் நடத்துகிறான்ற மாதிரி. அப்போ இதெல்லாம் வந்து எஸ்பிசிஐடி இருப்பாங்க, ஐஏஎஸ் இருப்பாங்க, போதை மருந்து என்ஐபியில் தனியாக இருப்பாங்க. எதை பற்றியும் கவலைப்படல. அந்த மாட்டினா பிறகு வந்து பேட்டி கொடுக்குறாங்க பாருங்கள், ஹெச்ஓபிஎஃப் ஜிவால் பேட்டி கொடுக்குறாரு. அது வந்து என்சிபி தான் பிடிக்கணுன்றாரு. அந்த என்ஐபியுடைய ஏடிஜிபி எனக்கு என்னென்னு அவர் வாட்டில் நாங்கள் ஸ்காட்ச் அவார்டு வாங்கியிருக்கோம், 50 லட்ச ரூபா செலவு பண்ணியிருக்கோம் அப்படி இப்படின்றார தவிர, இத்தனை வருஷமாக இவங்க இருந்தானே நீங்கள் என்ன பண்ணீங்க, பிடிச்சது என்ன வேலை பண்ணால் ஒன்றுமே இல்லை. அது எல்லாத்தோட மேலே அவர் ஜிவால் சொன்னது தான் பெரிய காமெடி. இந்த மெத்தப்பட்டைன்லாம் வந்து அவங்க தான் பிடிக்கணுன்றாரு. அவர் சொல்லிட்டு இருக்க முன்னாடி ஸ்டேட் போலீஸ் வந்து 10 லட்ச ரூபா மதிப்புள்ள மெத்தப்பட்டைனை அவர் பேட்டி கொடுத்துருக்க நேரத்துலையே காரில் வச்சு பிடிக்கிறாங்க. இது அவங்க பிடிக்கணும், இது இவங்க பிடிக்கணும்லாம் கிடையாது. அதுக்கு எதுக்கு நம்ம இங்கே என்ஃபோர்ஸ்மெண்ட் வச்சுருக்கோம்? என்ஐபியும் அந்த மதுவில் கம்மலையும் ஒன்றாக்கி தான் அமலாக்கப்பிரிவு ஒன்றாக்கி தான் அந்த என்ஃபோர்ஸ்மெண்ட் கொண்டு வந்தாங்க. அதுக்கு தான் ஒரு ஏடிஜிபி இருக்கார், முன்னாடி இங்கே கமிஷனராக இருந்தவர். என்ன பண்ணுறீங்க? இன்றைக்கும் எத்தனை பாரில் நீங்கள் போய் அதிரடி சோதனை நடத்தி போதை மருந்து இது பண்ணி அண்ணா நகரில் ஒருத்தன் செத்து போனான், ஞாபகம் இருக்குதா? அதிகமாக கன்செப்ஷன் பண்ணி ஒருத்தன் செத்து போனான். அப்போ நீங்கள் என்ன கண்காணிக்கிறீங்க? எத்தனை பாரில் நீங்கள் சோதனை போட்டிருக்கீங்க? சும்மா அப்படியே போய் அவனா பஞ்சு முட்டை தின்றுருப்பான், அவனை போய் பார்த்துட்டு அந்த இதை எடுத்து அப்படியே ஊற்றி அப்பா நல்லா எடுப்பா அப்படின்ட்டு ரோஸ் கலர் ஊற்றி இது பண்ணி பஞ்சு மிட்டாய் யாருமே சாப்பிடக்கூடாது பண்ணீங்களா? எவ்வளோ சீன் போட்டிங்க. ஏதாவது ஒரு இடத்துல சிக்கனு கெட்டு போயிருக்கோம், உடனே அங்கே போயிட்டு அதை எடுத்துப்பா இதை எடுத்துப்பா. எத்தனை பாரில் நீங்கள் போய் பார்த்துருக்கீங்க? எத்தனை பாரில் போதை மருந்தோ எவ்வளோ அதுக்கு குறிப்பிட்ட அளவு தான் யூஸ் பண்ணணும் அப்படின்ற அளவுகோல் இருக்குல்ல, அதெல்லாம் எவ்வளோ மீறி இருக்காங்க. போதை மருந்து சாப்பிட ஏதாவது நீங்கள் பண்ணியிருக்கீங்களா? போதை மருந்து கடத்தினாலும் எத்தனை பேர் பிடிச்சிருக்கீங்க? ஜாஃபர் சாதிக்கு ஏன் இவ்வளோ நாளாக பிடிக்காமல் இருந்தீங்க? என்சிபிக்கு தெரிஞ்சு அவன் பிடிக்கிற வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணியிருந்தீங்க? இந்த மாதிரி கேள்விகள் எல்லாமே இது. இன்னொன்று வந்து இன்றைக்கி இருக்கிற நிலமையில் இந்த கலாச்சாரம் மேல்தட்டு வர்க்க அந்த கலாச்சாரம், அதற்கு நம்ம இளைஞர்களை திருப்பி சினிமாக்கள் மூலியமாக பல்வேறு வகைகளில் இதுதான் கரெக்டு, என் வாழ்க்கை நான் வாழ்கிறேன், வாழ்க்கை ஒரு முறை, அதை சந்தோஷமாக வாழ்வேன், லிவிங் டுகெதர் கரெக்டு, போதை அடித்தா அதனால என்ன தப்பு இருக்குது, நான் வந்து ஜாலியாக இருக்கிறேன்ல அதனால் உங்களுக்கு என்ன பிரச்சனை, இப்படி எல்லாமே நினைக்க வைக்கிறது, செயல்பட வைக்கிறது.
இதனால் என்ன ஆகுதுன்னா ஒரு இளைய தலைமுறையை சுத்தமாக அழிஞ்சிட்டு வருது. அதனுடைய வெளிப்பாடு தான் நீங்கள் பார்க்குறது இந்த பஸ்ஸு இதெல்லாம். அவனுக்கு சாதாரண மனநிலை இருந்தால் அந்த கும்பலாக சேர்ந்து தாக்குற இது வராது. அப்போது இந்த மாதிரி மனநிலையில் இருக்கிறவன் அவன் வந்து ஒரு அரசு ஊழியர், அவங்க அப்பா வயசு இருப்பாங்க. ஒரு மனிதரை இந்த அளவுக்கு போட்டு அடித்தா செத்து போயிடுவான்ற கூட தெரியாமல் போட்டு அடிக்கிறாங்க. நல்ல வேலை அவருக்கு பெரிய அளவில் காயம் இல்லை. தடுத்து படம் எடுக்கிற பத்திரிகையாளர்களும் தாக்கியிருக்காங்க 2 பேர். ஆமாம், இது ஒரு பாட்டுனா போலீஸு போய் கஞ்சா இதை பிடிக்க போகிறாங்க. அந்த போலீஸே அடிக்கிறாங்க. கல் எடுத்து எப்படி அடிக்கிறாங்க பார்க்குறீங்களா? அதில் இது அவங்க சண்டை போட்டுட்டு இருக்கும் போதே ஒரு அப்பாவி கேஸ் இதை ஏற்றிட்டு ஒரு தொழிலாளி வண்டியில் பாரம் ஏற்றிட்டு இருப்பார். இந்த மாதிரி மக்கள் குடியிருக்கிற பகுதியில் இது மாதிரி சமூக விரோதிகள் இருக்கிறாங்க. போலீஸையே அடிக்கிறவனை நீங்கள் அங்கே இருக்கிற மக்கள் எப்படி அணுகுவாங்க பாருங்கள். எப்படி பயத்தோடு வாழ்ந்துட்டு இருப்பாங்க. அங்கே இருக்கிற பெண்களுக்கு மற்றவர்களுக்கு என்ன பாதுகாப்பு இருக்கும்? சினிமாவில் நடக்கிற மாதிரி தான் நடக்கும். ஒரு பொண்ணை கையை பிடிச்சி இழுத்து கஞ்சா போதையில் ஏதாவது மொலஸ்டல் பண்ணால் கூட அவங்க போய் போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுப்பாங்களா? வாழ முடியுமா அந்த ஏரியாவில்? வேறு எங்கேயா வீடு மாற்றிட்டு போகிறதுல அவங்க வசதி இருக்கா? எத்தனை பெற்றோர் அந்த கண்ணகி நகரில் அந்த மாதிரி வாழ்ந்துட்டு இருப்பாங்க. இதுக்கெல்லாம் வந்து கஞ்சா சப்ளை எங்கேருந்து வருது, யார் சப்ளை பண்ணுறா தெரியாதா? நல்லா தெரியும். கஞ்சாவுக்கு மாமூல் வாங்குறவங்க இந்த ஒரு இதில் கூட பார்த்தோம் பாருங்கள். குட்காவை எடுத்து கொண்டு போய் விற்றுட்டுருப்பார் ஒரு போலீஸ். பார்த்துறீங்களா? அவர் விற்கும் போது இன்னொரு எஸ்ஐ பக்கத்தில் தான் இருப்பார். அப்போ இதெல்லாம் ரொம்ப சாதாரணமாக நடக்கிற ஒரு இது எல்லாம் கடுமையாக நடவடிக்கை எடுக்கணும். இந்த என்ஃபோர்ஸ்மெண்ட்டு இதெல்லாம் வந்து எனக்கு என்ன ஜாலியாக இருக்கிறது. இதனால இதோடைய விளைவு தான் இந்த அளவுக்கு தமிழ்நாடு மோசமாயிருக்கு. ஒரு பக்கம் போதைப் பொருள் அப்படின்னா, இன்னொரு பக்கம் இந்த லாக்அப் டெத் அப்படின்றது அதிகரிச்சிருக்குன்னு சொல்லலாம். அதுக்கும் வந்து கண்டனங்கள் வலுப்பெற்றிருக்கு அப்படின்னு சொல்லலாம். இந்த லாக்அப் டெத் இப்போ சமீபத்தில் நடந்த இந்த லாக்அப் டெத் பற்றி சார். லாக்அப் டெத்து, என்கவுண்டரில் பார்த்தீங்கன்னா முன்னெல்லாம் எப்போவும் நடக்கும். நாங்கள் பார்க்கும்போதெல்லாம் டபுள் என்கவுண்டர்லாம் இப்போ ரொம்ப சாதாரணமாக பண்ண ஆரம்பிச்சோம். ஆமாம், இது டபுள் என்கவுண்டர் பண்ணுறது. அதில் கேஸ் ஆகி இப்போ வழக்கு போய்கிட்டு இருக்குது. ஒரு அதில் விசாரணைலாம் போச்சுன்னா பெரிய சிக்கலில் மேலதிகாரி வரைக்கும் மாட்டுவாங்க. இன்னொன்று பார்த்தீங்கன்னா லாக்அப் டெத்து. இந்த ஆட்சி வந்த உடனே, இந்த ஆட்சி வர்றதுக்கு காரணமே 2 லாக்அப் டெத்து தான். ஆமாம், சாத்தான்குளம் என்ன பேசினார் சிஎம். ஐயோன்னு அவங்க வீட்டுக்கு சொந்தக்காரனோட இவர் துடிச்சார். ஆனால் இவர் ஆட்சி வந்தோன்னே கொலை லாக்அப் டெத்து. இந்த ரமேஷ் இந்த ஐநாவரத்தில் ஒருத்தனை அடிச்சே கொண்டாங்க. சட்டசபையில் என்ன சொன்னார்? இட்லி சாப்பிட்டு தண்ணி குடிக்கும்போது விக்கல் வந்து வலிப்பு வந்து இறந்து போனார்னு. 3 நாள் பொறுத்து போஸ்ட்மார்ட்டம் வருது. இதே முதல்வர் தான் படிக்கிறாரு. 23 இடங்களில் காயங்கள் இருந்தது, அதனால தான் செத்து போனாங்க. அந்த போலீஸ் மேலே என்ன வழக்கு போட்டு என்ன தண்டனை கொடுத்தீங்க? இந்த மாதிரி லாக்அப் டெத்துலாம் வந்து ரொம்ப பேர் வந்து சாகலை, அவ்வளோதான். நீங்கள் ஒரு கிரைம் அக்யூஸ்டோ இல்லை அக்யூஸ்டையோ பிடிச்ச உடனே ரிமாண்ட் பண்ண மாட்டாங்க. இந்த லாக்அப் டெத் எங்கே நடந்தது சார்? எது இப்போ நடந்தது வந்து நசரத்பேட்டை காவல் நிலையம். ஒரு பாஜக பிரமுகர் கொலை வழக்கில் சம்மந்தப்பட்டவன் ரவுடியானவன். அவனை கூட்டிகிட்டு வந்து இன்ஸ்பெக்டரை போட்டு அடிக்கிறாரு. அடித்ததெல்லாம் அவன் செத்து போயிட்டான். அது ஒரு சங்கர், அவர் தானே குணசேகரன் சொல்லிட்டு செத்து போன ஒரு சங்கர், பிஜேபின்றவர். இவன் சாந்தகுமார்னு ரவுடி. இன்ஸ்பெக்டர் வந்து விசாரிக்கிறாரு. விசாரித்ததில் உடம்பு சரியில்லைன்னு கொண்டு போய் அட்மிட் பண்ணுறாங்க. அவன் செத்து போயிடுறான். முதல் கட்டமாக இன்ஸ்பெக்டரை சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வந்த பிறகு நாங்கள் மேற்கொண்டு நடவடிக்கை எடுப்போம் அப்படின்னு நேற்று கொஞ்சம் அவங்கள சமாதானப்படுத்தி பாடியை கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட 8 நாளைக்கு பிறகு கொடுத்துருக்காங்க. இதை ஹெச்ஓபிஎஃப் சொல்லும் போது என்ன சொல்கிறாரு? அவனுக்கு வந்து நெஞ்சில் அடைப்பு இருந்தது. ஆமாம், அப்படிதான் அப்படின்னு ஒரு இதை பத்திரிகைகள் அப்படி தான் வந்திருக்கு. பத்திரிகைன்னா போலீஸ் கொடுக்குற ரிப்போர்ட் தானே போடுவாங்க. நெஞ்சில் ஒரு அடைப்பு இருந்துன்றாங்க. நெஞ்சில் ஒரு அடைப்பு இருந்ததுன்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வந்து அதுக்கெல்லாம் பிறகு தான் என்ன பிரச்சனைன்னு தெரியும். அதனால் இவர் இன்ஸ்பெக்டரை சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. மேஜிஸ்ட்ரேட் என்கொயரி நடக்கும். இந்த மாதிரி எது இருந்தாலும் மேஜிஸ்ட்ரேட் என்கொயரி நடக்கும். இதுக்கெல்லாம் வந்து இதுக்கப்புறம் வந்து என்ன நடக்கும், சாட்சிகள் மற்ற விஷயங்கள் எல்லாம் வச்சு பண்ணுவாங்க. லாக்அப் டெத்துலலாம் இதுதான் பெரும்பாலும் நடக்கிறது. நம்மளுடைய பார்வையும் எப்படி ஆகிடுச்சுன்னா, ரவுடி தானே செத்து போட்டுமே, ஒருத்தனை கொலை பண்ண வந்தானே சாப்பிட்டுமே அப்படின்னு. அப்புறம் எதுக்கு சட்டம்? இல்லை, இது ராம்குமார் மாதிரியான கதை நுங்கம்பாக்கம். இல்லை அது வேற. அது டோட்டலி நீங்கள் சொல்கிறது அந்த பார்வை சொல்கிறேன். அந்த பொண்ணு இறந்துட்டா அதுதான் சொல்கிறேன். அதெல்லாம் இது எல்லாமே பேய் கதை தான். போலீஸ் சுவாதி கொலையில் பார்த்தீங்கன்னா என்ன நடக்குதுன்னு இது வரைக்கும் தெரில, அப்படியே மூடி மறைச்சிட்டாங்க. ராம்குமார் தான் கொலைனாரா? அதுக்கு என்ன சந்தர்ப்ப சாட்சி? அவரை கொண்டு போய் தண்டனை வாங்கி கொடுத்தாங்களா? இல்லை, ராம்குமாரும் உள்ளேயே மரணம் நடந்துச்சு. அப்போ சுவாதி கொலை என்ன? ராம்குமார் அது மட்டுமே பண்ணிட முடியுமா? அதில் உச்சம் வந்து இந்த கரண்ட் கம்பியை கடிச்சது. கரண்ட் கம்பி செம்ம இதுங்க. அது நல்ல கதை. அது ஒரு செவத்தில் இருக்கிற அந்த இது போட்டு ஸ்க்ரூ பண்ணியிருப்பாங்க. அதை எப்படி கழட்ட முடியும்? அதை எடுத்து எப்படி பல்லில் கடிக்க முடியும்? அதுக்கப்புறம் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டில் பல்லில் கடிச்சிருந்தா அந்த ஷாக் அடிச்சதுன்னா உள்ள வெதர்லாம் வெந்துடும்,
அந்த ரப்பர் தூள்லாம் ஒட்டியிருக்கும். அப்படி எதுவுமே நான் பார்க்கலன்னு காதர்னு நினைக்கிறேன் ஒரு ராயப்பேட்டா இவர் டாக்டர் வாக்குமூலம் கொடுத்துருந்தாரு. அதெல்லாம் அப்புறம் அப்படியே இப்படி பண்ணி எப்படி கொடுக்கலாம் ஏது கொடுக்கலான்னு இது பண்ணாங்க. அது அப்படியே இதாகிடுச்சு. அந்த விஷயம் வந்து ஜெயலலிதா அவங்க அப்போ அட்மிட் ஆன டைம்னால அந்த மேட்ரு பெருசானாலும் இந்த மேட்ரு ஒன்றும் இல்லாமல் போச்சு. அது ஒரு பார்ட் வச்சிங்களேன். பொதுவாக என்கவுண்டரோ லாக்அப் டெத்தோ இது எப்படி ஜனங்கள்கிட்ட எப்படின்னா சாகட்டும், இவனெல்லாம் கொல்லாமல் விடக்கூடாது, இவனெல்லாம் கொல்லணும்னா அதுக்கு எதுக்கு ஐபிசி இருக்குது, எதுக்கு கோர்ட் இருக்குது, அந்த இது பிரகாரம் தான் எல்லாமே நடக்கணும். அதுதான் சட்டம். இப்படி சொல்கிறவர் ஒரு லைசன்ஸ் இல்லைன்னு பிடிச்சாங்கன்னா அங்கே சட்டம் பேசிகிட்டு இருப்பார். பைக்கை பிடிங்க வச்சுட்டா நீ எப்படி பைக்கை பிடிக்கலாம், லைசன்ஸ் இல்லைன்னா ஃபைன் போடு, இல்லை ஃபோன் பண்ணுறேன் அவர் பேச்சை கேட்டு என்னை விடு, நீ என்ன இது பண்ண. லைசன்ஸ் இல்லாமல் ஹெல்மெட் இல்லாமல் ஓட்டி மாட்டிக்கிட்டாருன்னா ஹெல்மெட் இல்லாமல் போகிறது எவ்வளோ இது. இன்னொன்று டிடி கேஸில் மாட்டிட்டு நான் யார் தெரியுமா, நான் எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமா, நான் பத்திரிகையாளர் தெரியுமா, நான் எனக்கு அந்த இது தெரியுமா, நான் வந்து அவருடைய பையன் தெரியுமான்லாம் சட்டம் பேசுகிறவங்க இந்த ரவுடி என்கவுண்டரில் என்ன சொல்லுவாங்கன்னா அவங்க கொண்டது கரெக்டு தான், சுட்டு கொள்ளுங்க அவங்களலான்னுவாங்க. நீ டிடி கேஸ் நீ குடிச்சிட்டு கார் ஓட்டு போய் யாரையாவது ஏற்றி இறக்குறேன்னா அப்பாவிங்க இறக்குறாங்களா, ஒன்றை பிடிச்சி தூக்கில் போட்டுடலாமா? அப்போ மட்டும் இது வந்து இது ஐபிசி 302 வராது, 304 வரும், இது ஒரு ஆக்சிடெண்ட்டுன்னு சட்டம் பேச தெரியுதுல்ல. நீ ஒருத்தனை தெரிஞ்சே தானே குடிச்சிட்டு நீ கார் ஓட்டும் போது ஏதாவது பிரச்சனையாகும், யாராவது சாவாங்கன்னு தெரியும். அப்படி ஓட்டி எதிரில் வந்து ஒரு அப்பாவியை கொண்டு அவன் ஃபேமிலியே அதோடு முடிஞ்சு போச்சா? ஒரு குடும்பத் தலைவர் இறந்துட்டா அப்புறம் என்னங்க அந்த ஃபேமிலி? அப்போ ஒன்றை பிடிச்சி தூக்கில் போட்டுடலாமா? இந்த மாதிரி ஜனங்களுடைய மனப்பான்மை இந்த சமூக வலைதளங்களில் களமாடுறது. அவனை பிடிச்சி உறுப்பை வெட்டு, ரேப் கேஸ்னால் அவனை பிடிச்சி உறுப்பை வெட்டு, அவனை கொல்லு, தூக்கில் போடு, இவர் சான்ஸ் கிடைக்காத வரைக்கும் நல்லவர் இவர். இதுதான் இன்றைக்கி நிலமை. அப்போ இந்த மாதிரி இது தைரியம் இவங்களுக்கு வருதுன்னா அரசு வந்து இவர்களுக்கு இந்த மாதிரி அதிகாரிகளுக்கு எதிராக கடுமையான நடவடிக்கை எடுக்காமல் காப்பாற்றுறது, இல்லாட்டி லைட் பண்ணுறது, லைட்டாக சார்ஜ் கொடுக்கறது, சஸ்பெண்ட் பண்ணுறது. அப்போ என்ன ஆகும், தைரியம் வரும். இப்போ என்கவுண்டரில் வந்து பண்ணுறவங்கள வந்து அதிகாரிகள் சொல்லி தான் இவங்க கீழே இருக்கிற இன்ஸ்பெக்டரோ எஸ்ஐயோ ஏசியோ சுடுவாங்க. அப்போ அவங்களுக்கு என்ன தைரியம், நம்மளை காப்பாற்ற அதிகாரிகள், நம்ம மாட்டிட்டு அதிகாரியை மாட்டிக்குவோம், அதனால இது பண்ணுறோன்னு. இதெல்லாம் ஒரு சாகசம். பாத்ரூமில் வடிக்கொள்றது இருக்குல்ல, நீங்கள் எவ்வளோ பெரிய அது மனிதத்தன்மை மீறின செயல், சட்டத்துக்கு புறமான செயலுங்க இது. ஆனால் என்ன தைரியமாக அந்த ஃபோட்டோ வெளியிடுறாங்க பாத்ரூமில். அதை 3 பேரும் பாத்ரூமில் வலிக்கொள்ளும். அதை 3 பேரும் தப்பிக்க முயற்சி செய்யும்போது 3 பேருக்கும் வலது கையிலேயே உடஞ்சிருக்கும். பார்த்துறீங்களா? இதெல்லாம் வந்து கோர்ட்டே கூட ஒரு தடவை ஜஸ்டிஸ் நாகமுத்துன்னு நினைக்கிறேன், சட்டம் இல்லாமல் அக்யூஸ்டு படம் கொடுத்ததுக்கு கடுமையான கண்டனத்தை தெரிவித்து அக்யூஸ்டு படத்தை அவன் ஒரு மனிதன், அவன் சட்டம் இல்லாமல் நீங்கள் எப்படி கொடுக்கலாம், அக்யூஸ்ட் படத்தை நீங்கள் எப்படி வெளியிடலாம், விசாரணை முடிகிற வரைக்கும் அவன் குற்றவாளி நீங்கள் எப்படி இது பண்ணி வெளியிடுவீங்கன்னு சொல்லிட்டு கடுமையான இது பண்ணார். அப்புறம் கொடுக்காமல் இருந்தாங்க ரொம்ப நாளாக. போலீஸ் வந்து அக்யூஸ்ட் ஃபோட்டோலாம் கொடுக்க மாட்டாங்க. அப்படி இருக்கும்போது காலை உடைக்கிறது கையை உடைக்கிறதுலாம் நம்ம எப்படி பார்க்குறோன்னா தப்பு பண்ணான்ல, போலீஸே போட்டு அடித்தான்ல, கையை உடைக்கிறது கரெக்டு தான் அப்படின்னு. அப்போ ஏன் 353 போடுறீங்க, 307 போடுறீங்க, இல்லை வேறு செக்ஷனு தாக்குறது செக்ஷன் மற்றெல்லாம் போடுறீங்கன்னா அந்த செக்ஷனையும் போடுவீங்க, காலை கையும் உடைக்கிறீங்கன்னா நம்ம அந்த மனநிலைக்கு வந்துட்டோம். சட்டத்தை மீறி செஞ்சால் கரெக்டு தான், அது உணர்ச்சி பூர்வமாக சட்டம் வேறு, இந்த நம்முடைய உணர்ச்சியை வச்சு அணுகிறது. அது இந்த மாதிரி விஷயங்கள்னால்தான் என்கவுண்டரு லாக்அப் டெத். இதெல்லாம் லாக்அப் டெத்துக்கு எதிராக கவர்மெண்ட்டு கடுமையான நடவடிக்கை எடுத்தால் கரெக்டாக இருக்கும். ஆனால் எந்த அரசு வந்தாலும் அந்த அரசு அவர்களை தாங்கி பிடிக்கிற காவல்துறையை அவர்கள் தாங்கி பிடிப்பார்கள். அதனால் நீங்கள் இப்போ எடப்பாடி கண்டிக்கிறாருன்னா நாளைக்கு அவர் சாத்தான் குளத்துக்கு என்ன பண்ணார்? அதான் அரசியல் தான் சார், வேற என்ன இருக்குது. இவங்க ஆட்சிக்கு வரும்போது அவங்க கண்டிப்பாங்க, இவங்க வந்து போலீஸ் ஆதரிப்பாங்க. அவங்க ஆட்சி வரும்போது இவங்க மொத்தத்தில் இவங்களுக்கு வேண்டிய அதிகாரிகளை பாதுகாக்கிற வேலையை கண்டிப்பாக எந்த அரசு வந்தாலும் செய்வார்கள். இது வந்து சிஸ்டத்தில் இருக்க பிரச்சனை. கண்டிப்பாக சார். தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய பல்வேறு பிரச்சனைகள் குறித்து இன்றைக்கி நம்ம பேசியிருக்கோம்னு நினைக்கிறேன். அது குறித்து பல தகவல்கள் நீங்கள் வந்து பகிர்ந்துக்கிட்டீங்க. ரெட்ரோலுக்கின் சார்பாக மிக்க நன்றி.